அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகப்பன். 7 மாதங்களுக்கு பிறகு மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதன் பின்னணி என்னவாக உள்ளது? தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சீனியர் அமைச்சர் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே போல மனோ தங்கராஜ் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றே சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லை சேர்ந்தவர் மனோ தங்கராஜ். பள்ளியாடியில் இருக்கின்ற LMS பள்ளியிலே பள்ளி படிப்பை முடித்தவர். கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் உள்ள MNCC கல்லூரியிலே கல்லூரி படிப்பை முடித்தார். மாணவர் சங்க தலைவராக இருந்தார். அரசியலில் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்ட உடனே திமுகவில் இணைந்து தொடர்ந்து கட்சி பணியை ஆற்றி வந்தார். 1996ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். 2016ஆம் ஆண்டு அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முதல் முறையாக திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது. பத்மநாபபுரம் தொகுதியிலே அவர் களமிறங்கினார். அந்த தேர்தலில் 76,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016, 2021 அதிமுக என்ற சூழலிலே என்ன நடக்கும் என்ற போது அந்த காலகட்டத்திலே அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது திமுக தலைமை பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. அதை கன்னியாகுமரியில் முன்னின்று நடத்தியவர் தான் மனோ தங்கராஜ். உள்ளூரில் செல்வாக்கு மிக்க தலைவராகவே இருந்தார். இதன் காரணமாக 2021 சபை தேர்தலிலே அவருக்கு பத்மநாபபுரம் தொகுதியிலே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது. அந்த தேர்தலில் 87,000 வாக்குகளை பெற்று சுமார் 26,000 வாக்கு வித்தியாசத்திலே மனோ தங்கராஜ் மீண்டும் வெற்றி பெற்றார். 2 முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த மனோ தங்கராஜுக்கு கன்னியாகுமரியில் செல்வாக்கு அதிகரித்ததன் காரணமாக 2021 திமுக ஆட்சி அமைந்ததும் அமைச்சரவையில் அவர் சேர்க்கப்பட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் இருந்தார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பதிலாக பால்வளத்துறை மனோ தங்கராஜுக்கு ஒதுக்கப்பட்டது. சுமார் 1.5 ஆண்டுகள் அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் நிறைய சர்ச்சைகளும் எழுந்தன. எந்த துறை எந்த விஷயங்கள் என்று பல உட்கட்சி மோதல்களாகவும் சொல்லப்பட்ட நிலையில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. இதற்கு உட்கட்சி மோதல் தான் முக்கியமான காரணம் என்று சொல்லப்பட்டது. அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட போதே தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் என்னை ஏன் நீக்கினார்கள் என்றும் மனோ தங்கராஜ் தனக்கு நெருக்கமானவர்கள் மத்தியிலே வருந்தினார், புலம்பினார். அதற்கு பிறகு திமுக தலைமையிடம் அதை எடுத்துச் சென்றார். தனது துறையில் நடைபெற்ற மாற்றங்களை தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பட்டியலிட்டார். பதவி பறிபோனதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் வழக்கம் போல கட்சி பணிகளை செய்து வந்தார். பாஜக ஆளுநருக்கு எதிராக கூர்மையான விமர்சனங்களை மனோ தங்கராஜ் வைத்து வந்தார். அதே சமயம் பால்வளத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமாக இருப்பதாக முதல்வருக்கு ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுகிறது. மக்களிடம் அன்றாடம் நேரடி தொடர்பு இருக்கின்ற சிக்கல் மிகுந்த பால்வளத்துறையில் ஏற்கனவே பணியாற்றிய மனோ தங்கராஜ் அதனை கவனிக்க பொருத்தமானவராக இருப்பார் என்று முடிவெடுத்து அவரை நியமித்துள்ளதாக தகவல் வெளியானது. எனவே அவருக்கு பால்வளத்துறை தான் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அமைச்சரவையிலே கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு கூட அமைச்சர் நாசர் தான் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக்கப்படுவதன் மூலம் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பதால் இந்த முடிவை திமுக தலைமை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 7 மாதங்களில் அவருக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் சட்டசபை தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டுக்குள்ளாகவே நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரியிலே போட்டி அதிகமாக இருக்கும். பாஜகவிற்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. இப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கன்னியாகுமரியை சேர்ந்த யாருமே அமைச்சரவையில் இல்லாத சூழ்நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டே மனோ தங்கராஜை அமைச்சரவையில் சேர்த்துள்ளதாகவும் தெரிகிறது. இன்று மாலை பதவியேற்பு விழா நடக்கின்ற நிலையில் அவருக்கு என்ன துறை என்பது தெரிந்துவிடும். அவருக்கு மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கப்படுவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நாகப்பன்.